அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்து தான் கொடுப்பேன். என்னது, ஒரே ஒரு முந்திரி கொத்தா? ஆமாம், ஏற்கனவே உடம்பு பூரா இனிச்சு போய் கிடக்குது. இதில் யார உடம்ப சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்தாங்க ஒரே ஒரு முந்திரி கொத்து, சாப்பிடுங்க. ஆஹா, எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒன்றே ஒன்று கண்ணில் காட்டுறாள் ஐயா. அதுவும் கண்ணுக்கே தெரியலையே. இந்த ஒரே ஒரு முந்திரி கொத்தை சாப்பிட்டா நம்ம லவ்வரோட ஆன்மா எப்படியா சாந்தி அடையும்? நம்ம ஆசையே சாந்தி அடையலை, அப்புறம் எங்கிட்டிருந்து நம்ம லவ்வரோட ஆன்மா சாந்தி அடைய போகுது? இருக்கட்டும் இருக்கட்டும், ராத்திரி டார்லிங் நல்லா தூங்கிட்டு இருக்கையில் பீரோவை திறந்து முந்திரி கொத்த ஆட்டையை போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். 6 hours later. வணக்கம் பாஸ். ஆஹா, சொன்ன டயத்துக்கு கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டானே ஐயா. ஆமாம், அந்த மண்டைங்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா? எதுவுமே வரலப்பா. தங்கத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது. இந்நேரம் தங்கத்தை நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான் அந்த மண்டையன். நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, ஒருவேளை அவன் வீட்டு தேடியே வந்துட்டான். என்னப்பா சொல்கிற? மனசில் பட்டதை சொன்னேன், அவ்வளோதான். இப்போதைக்கு தங்கம் மாட்டியிருக்கு. வீட்டுக்கே வந்தான்னா அவனும் மாட்டிடுவான், கூட்டாளியும் மாட்டிடுவான். நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அவங்களையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட வேண்டியதானே. கடவுளே கடவுளே, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு கிடச்ச தங்கத்தையும் இந்த மனுஷன் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாரு. சரி டார்லிங், நீ போய் உன் ரூமில் படுத்துக்கோ. நானும் அசிஸ்டண்ட்டும் வேறொரு ரூமில் படுத்துக்கிறோம், ஓகேவா? 3 hours later. அப்பாடா, ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. நம்ம அசிஸ்டண்ட்டும் பொண்டாட்டியும் நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க. ஒருவேளை மண்டையன் வந்தாலும் வருவான்னு நம்ம அசிஸ்டண்ட் சொன்னதை நம்பி உருட்டுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் அவன் வருவானான்னு தெரியலையே. அவன் வந்தாலும் வராட்டாலும் நாம் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தை எடுத்து ருசி பாத்திர வேண்டியது தான். ஆஹா, முந்திரி கொத்தோட வாசம் தூக்குதையா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.